ஹலோ சார், வெல்கம் டு சதா கார்டன். இன்றைய பதிவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், 100% சரியான மண் கலவையை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த மண் கலவையின்படி நீங்கள் தயாரிச்சிங்கன்னா உங்கள் செடிகள் சூப்பராக வளர்ந்து காய்கள், கனிகள், பழங்களை தரும், பூக்களை தரும். இது எல்லா செடிகளுக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு பதிவை கொடுத்துருக்கோம். முதல் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பங்கு செம்மண்ணை எடுத்திருக்கோம் பாருங்கள். அந்த செம்மண் ஒரு சிறப்பான செம்மண்ணாக இருக்கணும். அந்த செம்மண்ணை எடுத்திருக்கோம். அது கட்டி கட்டி இருந்தால் அதை தூளாக்கி நம்ம பண்ணிக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் அது மிக்சிங்க்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் கட்டி கட்டியாக இருந்தால் அது அந்த தொட்டியை இல்லாட்டா குரோப்பக்கை அடைச்சிக்கிட்டு அந்த செடி வேர் வளர்கிறதுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஒரு பங்கு அந்த செம்மண்ணை எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பாருங்கள், மணல் எடுத்துக்கணும். இப்போ மணல் வீடு கட்டுறதில் மணல் அதிகம் பயன்படுத்த பதிலாக இப்போ என்ன பண்ணுறீங்க, எம்சாண்டு மணலை தான் பயன்படுத்துகிறாங்க. நான் அதை ஒரு 3/4 பங்கு எம்சாண்டு மணலை எடுத்திருக்கேன். அந்த எம்சாண்டு மணல் பக்கத்தில் பார்த்துருக்கலாம், அந்த மணல்லையும் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா, அந்த மண்புழு கலந்த உரம், அது எல்லாமே மிக்ஸ் ஆன மணலும் மண்புழும் கலந்த உரத்தை ஒரு பங்கு நான் எடுத்திருக்கோம். அந்த பாருங்கள், ஒரு பங்கு மண்புழுவும் மணலும் கலந்த ஒரு உரத்தை ஒரு பங்கை நாங்கள் எடுத்துக்கிறோம். பாருங்கள், இதை மாதிரி நீங்கள் அளவாக தான் எடுக்கணும். கரெக்டாக எடுத்திங்கன்னா கரெக்ட் பக்குவத்தில் இருக்கும். இது கூட குறைஞ்சி போனாலும் கஷ்டம். இப்போ ஒரு குழம்பு ஏதோ ஒன்று தயாரிக்கிறோம், கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கூட போச்சுன்னா அது வாயில் வைக்க முடியுமா? இல்லை உப்பு கம்மியாக போனால் கூட வாயில் வைக்க முடியாது. அதே மாதிரி தான் செடிக்கு அது விரும்பின விதத்தில் கொடுக்கும்போது தான் அது வளரும். இப்போ எடுத்துக்கிட்டால் இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல் மண்புழு உரம். இந்த ஒரிஜினல் மண்புழு உரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், 2 கைப்பிடி அளவாக போடுறோம். அது மண்புழு உரமும் கலந்த கலவை தனியாக இருக்குது. இது மண்புழு உரத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், 2 கைப்பிடி அளவு போடுறோம். மேலே போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ ஓகே, மண்புழு உரத்தை போட்டாச்சு. இது மாதிரி போட்டிருக்கோம். இதோடு நம்ம வேறு என்ன செய்யணும்னா, மறக்காமல் அந்த போன் மீல் பவுடர், எலும்பு தூள் அப்படின்னு சொல்லுவாங்க, போன் மீல் பவுடர், இதை நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதை செடியில் போடணும். இது இல்லாட்ட நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த பாருங்கள், இது இல்லாட்ட நீங்கள் என்ன, முட்டையை காய வச்சு அதை மிக்சியில் போட்டு தூளாக்கி இந்த தூளை இதில் மிக்ஸ் பண்ணலாம். எல்லாம் ஒன்று தான், அது போடலாம், இல்லாட்டா இது போடலாம். அதுக்கடுத்து டிஏபி, டை அமோனியம் பாஸ்பேட், இதுவும் ஆர்கானிக் தான், சரிங்களா? இது இயற்கைக்கு வந்தது. இது வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இந்த பாருங்கள், இதை அந்த டிஏபியும் அதில் நம்ம கலக்கிறோம். இந்த கலந்தாச்சு பாருங்கள், டிஏபியும் கலந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் செம்மண் எடுத்திருக்கோம். அடுத்து இந்த வேப்பம் புண்ணாக்கு. இது வேப்ப புண்ணாக்கு பங்குனா இந்த மணலில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இது இல்லாட்டா வேரல்கள் நோய் வந்துடும். வேருக்கு பாதுகாப்பே இதுதான். இந்த பாருங்கள், இதுதான் வேப்ப புண்ணாக்கு. தூளாக இருக்கிறத வாங்கிக்கிங்க, கட்டியாக இருக்கிறத வாங்க வேண்டாம். இந்த வேப்ப புண்ணாக்கை கைப்பிடி அளவு நம்ம போட்டுக்கிறோம். பாருங்கள், இந்த கைப்பிடி அளவு நம்ம இதை போட்டிருக்கோம். இந்த ஒரு செம்மண், அப்புறம் எம்சாண்டை போட்டோம், அப்புறம் உரங்கலந்த மண்ணை போட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மண்புழு உரத்தை போட்டோம். அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கோம்னா, வேப்ப புண்ணாக்கை நம்ம போட்டிருக்கோம். இவ்வளவு இது இருந்தால் தான் அந்த செடி. அப்போ இந்த வெர்மி கம்போஸ்ட்டு, அதுவும் இதே ரகத்தை சேர்ந்தது தான். இதுலேயும் கொஞ்சம் எடுத்து நம்ம இதில் போடுறோம். வெர்மி கம்போஸ்ட்டையும் கொஞ்சம் போட்டு அதை மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது மாதிரி இருக்கிறது தான் அந்த மண் கலவை. நீங்கள் வெறும் மண் கலவை இந்த பாருங்கள், இதுதான் வெர்மி கம்போஸ்ட்டுங்கிறது. அது மண்புழு உரம் மாதிரியே தான் இருக்கும். அது மண்புழு உரம் தான். இதை மாதிரி போட்டு அது வெர்மி கம்போஸ்ட்டு கொஞ்சம் போட்டோம். ஒரு தடவை தான் நம்ம மண்ணை தயாரிக்க போகிறோம். திருப்பி தயாரிக்க முடியாது. செடியை வச்சாச்சுன்னா வச்சது தான். திருப்பி இதை வேறு மண்ணை மாற்றணும்னா அது கஷ்டம், ரைட்டிங்களா? அதனால் செய்யும்போது ஒழுங்காக செய்யணும். அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நல்ல வெற்றி அதை பாதி முடிந்த மாதிரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம்னாலே அந்த வேலை பாதி முடிஞ்ச மாதிரி. ஓகேங்களா? முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி நம்ம சரியாக பண்ணாட்டா எல்லாமே கஷ்டமாயிடும். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நாங்கள் பாருங்கள்,
அப்படியே கையால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்றோம். அதாவது இது வந்து உங்கள் அளவுக்காக நாங்கள் கொஞ்சமாக போட்டிருக்கோம். நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. இதில் கொஞ்சம் அசோஸ்பைரிலும் சேர்த்துருக்கோம். ஏன்னா இது வந்து நமக்கு ஊட்டச்சத்து தரக்கூடியது. இதை 3 நாள் தண்ணி தெளித்து வைக்கணும். வச்சு அப்புறமா வைக்கணும். இந்த தண்ணி தெளித்தா தான் இதில் அசோஸ்பைரில் வந்து உருவாகும். தண்ணி இல்லாத இடத்துல அந்த உயிர் உருவாகாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், இந்த மண் கலவை எப்படி இருக்குன்னு பாருங்கள். தூள் தூளாக இருக்குது, கட்டி இல்லாமல் இருக்குது. கட்டி இருந்தால் நமக்கு வந்து செடி வளர்கிறதுக்கு கஷ்டப்படும். இது என்ன அப்படின்னா கோகோ பீட். இந்த கோகோ பீட்டை வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த கோகோ பீட்டை கலக்கிறோம். இந்த கோகோ பீட் வந்து எதை செய்யணும், நம்ம வெயிட்டை குறைக்கும். மண் இருந்தால் வெயிட் கூட வரும். இந்த கோகோ பீட்டுங்கிறது மண் இது வெயிட் இல்லாமல் இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ரெண்டாவது இது தண்ணியை நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டு நமக்கு செடிக்கு ஒரு பாதுகாப்பை தரும். தேவைப்படுற நேரத்தில் இந்த மண் வந்து அந்த மண்ணில் இந்த கோகோ பீட் வந்து நமக்கு கொடுக்கும். இதில் வந்து எத்தனை கலவைகள் கலந்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து மண்ணுங்கிறீங்க, அந்த மண்ணில் என்னென்ன கலவை நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு செம்மண் போட்டோம், எம்சாண்ட் போட்டோம், உரம் கலந்த மண்ணை போட்டோம், அடுத்து மண்புழு உரம் போட்டோம், டிஏபி போட்டோம், அதுக்கடுத்து வேப்ப புண்ணாக்கு போட்டோம், அப்புறம் வந்து கோகோ பீட் போட்டிருக்கோம். இவ்வளவும் கலந்தது தான் இந்த மண். இதை நீங்கள் இவ்வளவு கலந்து தான் அவங்க செடி வைக்கிறாங்க. தோட்டத்தில் செடி இருக்கும்போது நல்ல குப்புன்னு இருக்குது, வீட்டில் வந்தவொடனே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். எப்படியா வரும்? வீட்டில் வந்து நம்ம இப்படியா பண்ணுறோம், ரோட்டில் இருக்கிற மண்ணை கொஞ்சம் அள்ளி போட்டு செடி வளரடா அப்படின்னா அது எப்படி வளரும்? அதுக்கு தேவையான தீயினை கொடுக்கணும். ஓகே, இதை வந்து மண்ணை தயாரிச்சாச்சு. இதை எப்படி நம்ம அந்த தொட்டியில் போடுறது, அதில் சில வித்தைகள் இருக்குது. என்ன சார் அள்ளி போட்டால் முடியாதா? போடுறது ரைட்டு தான், ஆனால் அதில் சில டெக்னிக் இருக்குது. தொட்டியில் இவ்வளோ ஓட்டைகள் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓட்டைகள் அடைப்படாமல் இருக்கான்னு பாருங்கள். ஓட்டைகள் இருந்தால் இல்லாவிட்டால் நீங்கள் ஓட்டைகளை போடணும். ஓட்டைகள் இருந்தால் அந்த ஓட்டைகளை அடைப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது செய்யணும். சின்ன சின்ன கூழாங்கற்களை அது மேலே போட்டு அந்த ஓட்டையை அடைக்காமல் பார்த்துக்கணும். அந்த கூழாங்கல்லை விட சிறந்தது அப்படி என்னென்னா இந்த சணல் தான், அந்த தேங்காய் முடி தான். தேங்காய் முடியை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஓட்டை மேலே அப்படியே வைக்கிறோம். வச்சு அந்த ஓட்டை அடைக்காமல் அதை பாதுகாக்கிறோம். இதோடைய சிறப்பு என்னென்னா, இது வெயிட்லெஸ். ஒன்று, தண்ணியை வந்து சேமித்து வச்சுக்கும். ரெண்டாவது, தண்ணியை அப்படியே வடிகட்டி, தண்ணியை மட்டும் வடிகட்டி விட மணலை அப்படியே வச்சுக்கும். இது மேலே போட்டோமா, இதுதான் முக்கியம். எல்லாத்துக்குமே முக்கியமானது இதுதான். ஓட்டை அடைச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு கஷ்டம். இப்போ இது போடுறதுனால வெயில் காலத்தில் இது தண்ணியை உறிஞ்சி நமக்கு மண்ணுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம மேலாக உள்ள மண் தான் சூடேறி உங்களுக்கு தண்ணியை உரியும். இந்த கீழேருந்து தண்ணியை கொடுக்குறதுனால உங்களுக்கு அது நமக்கு ஒரு பெனிஃபிட். அதை தவிர இந்த கோகோ பீட் போட்டிருக்கறனால அதுவும் தண்ணி உறிஞ்சி நம்ம செடிக்கு பாதுகாப்பு கொடுக்கும். செடி பொலன்னு இருக்கும். மண் பொலன்னு இருந்தால் தான் அந்த செடியானது வேர் விட்டு வளர முடியும். இல்லாட்டா அந்த செடி வளர முடியாது. இறுக்கமான மண்ணில் ரொம்ப கஷ்டம். நம்மளே இருக்கோம், ஒரு இட்லி வந்து மெதுவாக இருந்தால் அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவோம். கல் மாதிரி தூக்கி எறிஞ்சால் முகர உடையிற மாதிரி இருந்தால் சாப்பிடுவோமா? மெதுவாக இருந்தால் தானே நமக்கு 2 இட்லி கூட சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இந்த மண் பொலன்னு வேறு உள்ளே நுழையிற மாதிரி இருந்தால் தான் வேறு சல்லி வேர்கள் உள்ளே நுழைஞ்சி நமக்கு தேவையானது கொடுக்கும். இந்த பாருங்கள், இது மாதிரி பண்ணிட்டு தான் நீங்கள் மண்ணை போடணும். சும்மா ஓட்டை மேலே மண்ணள்ளி போட்டால் அந்த மண் போய் என்ன ஆயிரும்னா நாளடைவில் இறுகி அதை அப்படியே அமைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சேஃப்டி கூட பண்ணுறோம். ஒரு சின்ன சதுரங்களை உடஞ்சதை வச்சு சுற்றி வச்சு கூட நம்ம பண்ணிவிட்டு அந்த மண்ணை போடுறோம். பாருங்கள், போட்டோமா, அமைக்கி விட்டாச்சு. சுற்றி நிற்கிதா, சேஃப்டியாக செக் பண்ணிக்கிட்டோம். அப்படியே இந்த மண்ணை அள்ளி அப்படியே போடுறோம். செம்மண் கலந்துருக்கு, மணலுக்கு பதிலாக அந்த எம்சாண்டை போட்டிருக்கோம். அப்புறம் உரம் கலந்த மண் இருக்குது, அதுக்கடுத்து மண்புழு உரம் இருக்குது, வேப்ப புண்ணாக்கு இருக்குது, டிஏபி இருக்குது, டைஅமோனியம் பாஸ்பேட் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து கோகோ பீட் போட்டிருக்கோம். இவ்வளவும் கலந்த கலவை தான் இது. இதே மாதிரி போடும் பொழுது செடி சிறப்பாக வளரும். நீங்கள் இதே மாதிரி செடியை வளருங்க. எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.